கோல்டுடைய ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் பவர் பிரசன்டேஷன். பவர் வந்து மே 1 பவர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணது. கரெக்டா 3 மாசம் கழிச்சு 4வது மாசத்துல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருந்தாலும் நீங்க எடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ரைட், கன்ஸ்ட்ரக்ஷன் பவர் டீம். இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பவர் டீம்ல பாத்தீங்கன்னா பில்டர், எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர், ஃபேப்ரிகேட்டர் அண்ட் ஆல் இன்டீரியர், சிசிடிவி, வாட்டர் ப்ரூஃபிங். இந்த நாங்கள் ஒரு 7 கேட்டகரி ஏசி, இந்த 7 கேட்டகரியில் நாங்கள் இங்கே உள்ள இருக்கிறோம். எங்களுடைய ப்ரெசன்டேஷன் தான் இப்போ வந்து உங்களுக்கு பண்ண போகிறோம். 16 நிமிஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். மனுஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் நாள் என் பேர் பாக்கியராஜ், ஆர்பிஎல் சென்ட்ரல் பஸ். எங்கள் கம்பெனி கிட்டத்தட்ட 13 வருஷமா நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்ஃபேக்ட் ஈரோடு, அரூர், தருமபுரி இந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் வில்லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், இப்போ வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான் எடுத்துக்கிறோம் நாங்கள் இந்த பவர் பிரசன்டேஷனுக்காக. ஒரு சின்ன கான்செப்ட். அந்த கான்செப்ட் என்னன்னா, ஒரு வீடை எப்படி நம்ம கொண்டு போறோம்ன்றத வந்து எங்களுடைய பார்ட் அது போல என்னென்னலாம் இருக்கும்ன்றத வந்து ஒரு பிளான் தான் இது. ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னுடைய பார்ட் என்னன்னா, ஒரு கிளைண்ட் கிட்ட உட்காந்து டிராயிங் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த டிராயிங் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த டிராயிங் அப்புறம் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்றத வந்து பண்ணிடுவோம். நான் வந்து as a builder பில்டிங் எடுத்து வந்து இந்த மாதிரி ரூஃப் லெவல் எடுத்து வந்து கொடுத்துருவேன். ரூஃப் லெவலில் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து யார்கிட்ட கொடுப்பேன்னா, எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுப்பேன். அவர் என்ன பண்ண போறாருன்னா, இப்போ அதை அவர் சொல்லுவார். மிஸ்டர் நந்தகோபால், இந்த ஸ்டேஜ் எடுத்து கொடுத்துட்டு என்ன ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நாளைக்கு ஜல்லிப்பா பைக் போட்டு கொடுத்துருவாங்க. அது 1 BHனா சிம்பிளாக முடிச்சிடுவோம். 2 BHK 3 BHனா அதுக்கேற்ற மேட் ஒர்க் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். பட் அது எங்களுடைய கடமை. இந்த பைப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாலில் அதிகமாக கிராக் பண்ண மாட்டோம். உங்களுக்கு ரூப்லேயே உங்களோட தேவைக்கு நாங்கள் கொடுத்து விட்ருவோம். ஏன்னா வாலில் கிராக் பண்ணோன்னா இப்போ கிராக்லாம் நிறையா வர்றதுனால ரூஃபிங்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் உடச்சி இந்தமாரி ஒரு பாக்ஸில் நீட்டாக ஒயரிங் பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து நீங்கள் எந்த எலக்ட்ரிஷன் போட்டு பார்த்தாலும் கரெக்டாக கொடுத்துருவோம். உங்களுக்கு தேவையான ஒயர் மட்டும் தான் நிற்கவே தவிர அனாவசியமே அந்த ஒயர் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் பாக்ஸ் வச்சு கொடுத்துருவோம். இது எதுக்குன்னா, நீங்கள் லைட்டாக உங்களை ஷாக் தாக்குதுன்னா அது உடனே ட்ரிப் பண்ணி உங்களை காப்பாற்றிக்கணும். ஸோ அதனால் இந்த பாக்ஸ் வந்துடும். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு. இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா C டைப் சார்ஜர் பின்னும் உங்களுக்கு வருது, ப்ளஸ் USB பின்னும் வருது. ரெண்டாவது ஸ்மார்ட் டச் வருது. உங்களுக்கு எதனா நீட் தான் கான்டெக்ட் பண்ணுங்க, அதையும் நாங்கள் செஞ்சு தரோம். நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது எங்களோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நாங்கள் வேலை செய்யறது செய்யலாம், அதுதான் எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீட் தான் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்து கிரில் இருக்கும், சேஃப்டி கேட்ஸ் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டருக்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். நல்லா இருக்கும். நீங்க நானும் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு 40 லட்சம் விளையாடுறாங்க, எனக்கு கொடுத்து 1 லட்சம் தான் நான் கொடுப்பாங்க. நீங்க SSL கொடுக்குற பாத்தீங்கன்னா கேட்டு இது நம்பர் போட்டுதான் போட்டாலாம் இருக்குல்ல. அப்பா தான் ஸ்டேச்சர் பண்ணுவோம் நம்ம பாருங்க சாருக்கு. அப்புறம் டிஃப்ரெண்ட் வேலை நிறைய செய்வோம். எல்லாம் செய்வோம். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க கம்பெனில 10 பேர் வேலை செய்யற சாப்பாடு வந்து அவங்க ஃப்ரீதான். காலையில 6 மணி வேலைக்கு வந்தாலும் சாப்பாடு ஃப்ரீ, மதியம் சாப்பாடு. நிறைய பேர் சாம்பார் தர அவங்க தான் நினைக்கிறோம். அதான் அவங்க போட்டி வேணா போட்டி என்ன தெரியாது. ஏன்னா நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க, அதனால எங்க ஆளுங்க கஷ்டப்பட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, வீடை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபினிஷிங் முன்னாடி வந்து ஆர்கிடெக்ட் இன்டீரியர் கொடுப்போம். அவங்க என்ன பண்றாங்கன்றது அவங்களோட கிளைண்டோடைய ரெக்யூர்மெண்ட் தகுந்த மாதிரி, சார் கிளைண்ட் வந்து மாடல் கிச்சன், வாட்டர் ஃபன் மாதிரி கேட்பாங்க. அந்த கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுன்றதை அப்போ வந்து இன்டீரியர் வந்து அதை பண்ணி கொடுப்பாரு. குட் மார்னிங் ஆல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ
பெயிண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஒர்க் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் வந்து மாடலர் கிச்சன்ஸ் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாடலர் கிச்சன் பட்ஜெட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 lakh rupees வந்துடுது. ஏன்னா இப்போ நிறைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்து நிறைய கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஜெனரலாக எடுத்திங்கன்னா ஒரு மாடலர் கிச்சன் எடுத்திங்கன்னா ஸோ பேசிக்காக வந்து லோயர் யூனிட் அண்ட் வால் யூனிட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஃபால் சீலிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபால் சீலிங்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபால் சீலிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பண்ண ஃபால் சீலிங்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது உங்களுக்கு வெரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இதுலையா பார்க்குறீங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியலில் உங்களுக்கு என்னென்ன வேணும், யூடியூப்ல என்னென்ன பார்க்குறீங்க, லைக் ஷோகேஸ் யூனிட்லேருந்து ஒரு பூஜா யூனிட்ஸ்லேருந்து ஸோ ஒரு மாடுலர் டிவி யூனிட்ஸ்லேருந்து ஸோ உங்களுக்கு எனி திங் என்ன ஃப்ளேவர் சம்மந்தப்பட்டவோ நீங்கள் என்ன இன்டீரியர் உங்களுக்கு எது கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த லைட்டிங்கோட. அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்சஸ், அதில் வந்து ஏசி. இப்போ ஏசி கேட்டகரியில் நம்ம வந்து பிரபாசர் வர முடியாதனால அதை பற்றி நானே பேச வேண்டியது போச்சு. இப்போ ஏசி எப்படி வந்து அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு எப்படி ஏசி வாங்கலாம்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். இந்த ரூமுக்கு எவ்வளோ ஏசி தேவையா, எவ்வளோ ஏசி தேவையான ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். அதை பற்றி பார்த்தீங்கன்னா 100 CFTக்கு ஒரு டன் ஏசின்றது வந்து நார்ம்ஸ். 100 CFTக்கு ஒரு ஏசி, அதாவது 10 ரூம்னா சீலிங் ஹைட் 110 feet இருக்கும். அப்போ 100 CFTக்கு ஒரு யூனிட் ஏசின்றது நார்ம்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஏசி பண்ணுவாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன வைக்க போறீங்கன்றது ஒரு லாஸ் சொல்லுவாங்க, கூலிங் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு மெட்டல் பீரோ வச்சிங்கன்னா அது எவ்வளோ எடுக்கும், கூலிங் எவ்வளோ எடுக்கும், எவ்வளோ நேரத்தில் தெரியாது. அது அந்த கூலிங் எடுத்துக்க வந்து ஏசியை கட் ஆஃப் ஆகும். ஏசி கட் ஆஃப் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ள உள்ள ஸ்டீல் பீரோ வச்சிருப்பாங்க, நிறைய ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லாக அதை எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கட் ஆஃபே ஆகாது. ஸோ அந்த பேராமீட்டர்லாம் செக் பண்ணி தான் வந்து ஏசி போடுவாங்க. நாங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படிலாம் தேவை அப்படின்றத பிளான் பண்ணி நம்ம ஏசி அவங்களுக்கு கொடுத்துடுவோம். அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுடைய 3ஆம் கண் நெற்றிக்கண் சிசிடிவி. சொல்லுங்க. சிசிடிவி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12 years-ஆ வந்து எக்ஸ்பீரியன்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிசிடிவி வீட்டுக்கு வந்து இப்போ ஆர்கிடெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பில்டிங் கட்டி கொடுத்துருவாங்க. பாதுகாப்பாக நம்ம தான் பார்த்துக்கணும். வீட்டை வந்து பாதுகாப்பாக நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து சிசிடிவி வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. அதுக்கு ஆக்சுவலாக நம்ம சிசிடிவி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து ஒரு 20-60 வீடுனா ஒரு 2 கேமரா போடலாம், 30-60 ஒரு 4 கேமரா போட்டுக்கலாம். நம்ம வந்து கமர்ஷியலாகவும் கன்சியூமராகவும் வந்து சிசிடிவி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சிசிடிவி பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர்டு இருக்குது, ஒயர்லெஸ் இருக்குது. இப்போ வந்து ஒயர்லெஸ் கேமரா போட்டிங்கன்னா நீங்கள் க்ளவுட் பேஸில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து ஒயரிங் தேவை கிடையாது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல சிசிடிவி வேணும்னு கேட்டாங்கன்னா அது வந்து நம்ம ஒயர்லெஸ்ஸாக தான் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து கன்சீல்டு நம்ம முன்னாடியே வந்து அவங்க ப்ராப்பராக பிளான் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கன்சீல்டில் ஒயரிங் ப்ராப்பராக பண்ணிவிட்டு நம்ம ஒயர்டு கேமரா கூட நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் ஒயர்லெஸ் கேமராவுக்கு வந்து நம்ம வந்து க்ளவுட் பேஸில் உங்களுக்கு பெனிஃபிட் நிறையவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வர கேமரா பார்த்தீங்கன்னா 4G சிம் பேஸ்டு கேமராவும் இருக்குது. இதில் வந்து கலர் வியூ, இதில் பார்த்தீங்கன்னா கலர் வியூ கேமரா. இப்போ நைட் விஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இப்போ பேசிக்காக வந்து நிறைய கேமராஸ் இருந்துருக்கு. இப்போ வர கேமரா பார்த்தீங்கன்னா நைட் வியூ பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும். உங்களுக்கு வந்து நைட் வியூ வந்து இப்போ எந்த மோஷன் டிடெக்ஷனும் அதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. எனி ரெக்கார்டிங் ஷெட்யூல் வந்து உங்களால் ஸ்டோரேஜ் வந்து கம்மி பண்ண முடியும். ஏன்னா இது மோஷன் டிடெக்ஷன் மோஷன் மூவ்மெண்ட் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ரெக்கார்டிங் போயிட்டுருக்கும். அது அடுத்தது வாட்டர் ப்ரூஃபிங். வெறுமனே கம்பெனியில் வந்து என்கேடி வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சாயில் டெஸ்ட் எடுப்பாங்க. அது கூட சேர்ந்து ஒரு போர்வெல் போட்டு அந்த வாட்டர் எடுத்துக்குள்ள அந்த வாட்டர் டெஸ்ட்டும் நம்ம வந்து எடுத்து கொடுத்துருவோம். அந்த வாட்டரில் என்னென்ன தேவையில்லாத கண்டாமினேட் என்னென்ன வருது, தேவையில்லாத என்ன இஷ்யூஸ் இருக்குன்றதையும் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி வச்சுப்போம். தென் கன்ஸ்ட்ரக்ஷன்
சானிடரி வேர்ஸ், அதாவது உங்களுடைய டேப்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு தேவையான வாட்டர் ட்ரீட்மெண்ட். இப்போ லெஃப்ட் சைடு அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தென் மல்டிமீடியா ஃபில்டர் வித் சாஃப்ட்வேர். அந்த வீட்டுக்கு வந்து வாட்டர் வந்து டஸ்ட் அதிகமாக வருது, ப்ளஸ் அகைன் வந்து வாட்டரில் வந்து கால்சியம் மெக்னீஷியம்ஸ் வந்து ஹாட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வாட்டரில். அந்த வாட்டரில் குறைக்கிறதுக்கோசம் நம்ம அந்த சாஃப்ட்னஸ் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். இதனால் என்ன யூசேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபிட்டிங்ஸஸ் பைப்ஸ் எல்லாமே நாளடைவில், இப்போ ஒரு வீடு கட்டி முடிக்கிறோன்னா ஒரு 10 வருஷத்துலேயே வந்து வாட்டர் பைப் லைனில் வந்து வாட்டர் ஸ்லோவாக வரும். தென் அந்த வாஷ் பேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே ஃபேட் ஆகிடும். சாஃப்ட்வேர்ஸ் நம்ம போட்டுட்டோம்னா அது வந்து லைஃப் வந்து அதிகமாகும். தென் அனதர் ஒன் இன்னும் என்னென்னா நம்ம வந்து டிஷ் வாஷர்ஸ், கீசர்ஸ், தென் வாஷிங் மிஷின்ஸ், தென் வாட்டர் பியூரிஃபையர்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து வாட்டர் ரிலேட்டடாகவே உங்களுக்கு வந்து எல்லாம் போயிட்டு இருக்கிறதால இதோடைய லைஃப்பும் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் அனதர் வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து வாட்டர் பியூரிஃபையர். சுனில் சார் வந்து பண்ணி தர மாடல் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம வந்து கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இல்லை எனக்கு ஸ்பேஷியஸ் இல்லை அப்படின்னா நம்ம மாடல் கிச்சனில் வந்து அண்டர்சிங் மாடல்ஸ். இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வாட்டர் பியூரிஃபையர் இருக்கிறதே தெரியாது, ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும்தான் வெளியில் வரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்சிங்கில் வந்து எல்லாம் கவர் ஆகிடும். கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணி முடிச்சிடும். வாட்டர் ரிலேட்டடாக என்ன இஷ்யூ ஆனாலும் அந்த வீட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி ஃபைனலி ஒரு பேக்கேஜ் ஒன்று நம்ம கோல்டு மெம்பருக்காக. இப்போ நாங்கள் எல்லாரும் வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு இன்புட் இப்படி தான் இருக்குன்றதுக்காக ஒரு சின்ன சொன்ன மாதிரி இதெல்லாம் இது கிடையாதுங்க, இது எங்கள் சைடு போதும் தான். ரைட், நீங்க எங்களை ஏன் சூஸ் பண்ணணும்? பெஸ்டா நீங்க எங்களை சூஸ் பண்ணீங்கன்னா நாங்க என்ன கொடுப்போம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்துருவோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். தென் அதுக்குள்ளார வந்து இன்டீரியர் மாடலர் கிச்சன் ஒரு மாடலர் கிச்சன் பண்ணி கொடுக்குறோம். தென் அது வந்து மெயின் கேட்டு, ஒரு 10 ஏசி, 2 சிசிடிவி கேமரா, ஒரு வாட்டர் பியூரிஃபை, இதெல்லாம் சேர்த்து ஒரு பேக்கேஜை நம்ம கோல்டு மேல் கொடுக்க போறோம். Just 2499. 2499 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வீடை நாங்கள் கட்டி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். உங்களுக்கு வெளியே இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு யாரா தெரிஞ்சு வந்ததுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் பாக்கியராஜ் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். தேங்க்யூ கைஸ். ஒரு நாள் ஃபுல்லாக எப்போ உட்காந்து இந்த பவர் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சார் கீழே போடுறேன் சார், டிஎஸ்சி அப்ளிகேஷன்